உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் இவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர். ஆதியும் அந்தமுமானவர் இவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர். இருப்பவரும் இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு எல்லா
தங்கிடும் இவருக்கு பொருள். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்தி. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடும். ஒன்று சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுகிறது, அவரை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவனை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு அருமையான ஒரு பாடல், இந்த பாட்டு புத்தகத்தில் 504வது பாடல். அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவர் மகிமையானவர், என் மீட்பரானவர், அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் இனிமையானவர், என் தேவைகளை அறிந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்தில் 504வது நல்ல ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் தான். எல்லாரும் உற்சாகமாய் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே, அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானா, ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானா, ஆற்றி தேற்றி காத்திடும்
நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர்தான் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேற்றிலே குல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடு தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு நேசர், ஹல்லேலூயா. அவர் சொல்லும் போதே நம்ம உள்ளம் பொங்கணும். ஹல்லேலூயா. நம்ம மகிழ்ச்சியில் சந்தோஷமாக சொல்லலாம், என் அன்பு நேசர் அவர். ஹல்லேலூயா. எனக்காக அவர் இருக்கிறார், எனக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காக அவர் உயிர் தெளிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள என்னுடைய அப்பா உண்டு, என் பரம தகப்பன் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன், என்னை சுகமாக்குற வல்லமை என் கர்த்தரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதை நேர்த்தியா, அதை காலத்தில் நேர்த்தியாக இவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உற்சாகமாக இன்னொரு பாடலை கூட நம்ம பாட போகிறோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா என் இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தொட்டாலும் சுகமாவாது, கர்த்தர் தொட்டா மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவன் அவருடைய கையில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம ஒரு கவலையும் பட வேண்டாம்.
இன்னைக்கு காலையில் தான் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன். ஒரு இதில் சொல்லி ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன் அவங்க பையன் வந்து கேட்குறானா, ஏன்பா எதை கேட்டாலும் ஜெபம் பண்ணு, ஏசப்பாவை கேளு, ஏசப்பாவை கேளுங்கிறியே, அப்புறம் எதுக்கு தான் இருக்கிற, நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு போல ஏசப்பா கிட்டே கேட்பேனே அப்படின்னாரா. உடனே நான் உங்ககிட்டயே இல்லை அம்மா கிட்டே கேட்காம நான் நேராக எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்டே கேட்பேனே, உங்ககிட்ட நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு பையன் வந்து அப்பா கிட்டே கேட்டானா. அப்போ அந்த பாஸ்டர் அவர் சொன்னாரா, ஏன்பா எனக்கு உன்னோட ஸ்கூல் பேக் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, உன் சாக்ஸ் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஏசப்பாவை மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோட எதுவுமே எனக்கு தெரியாது, உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாமே அறிஞ்ச தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. உன் ஸ்கூல் ஃபீஸ் அவர் கட்டுவார், உனக்கு என்னென்ன வேணுமோ அவர் வாங்கி கொடுப்பார். நீ ஏசப்பா கிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத, நீ ஏசப்பா கிட்ட சொல்லு, அதுக்கான வழியை அவர் வாய்க்க பண்ணுவார் சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தான் அந்த மெசேஜை கேட்டுட்டு வந்தேன். நம்ம சபையாருக்கும் நான் அதே தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் பரம தகப்பனை நோக்கி கேளுங்க, அவர் தொட்டால் எல்லாம் குணமாகும். ஹல்லேலூயா. அவர் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், அவர் நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 1337வது பாடல். தொட்டு சுகமாக்கும் ஐயா என் இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, என் எட்டிக்காய் போல் கசக்கிற என்னுடைய வாழ்க்கையை உன் பாச கைகள் நீச்சி என்னை தொடணுமே. ஹல்லேலூயா. இந்த நாளை நம்ம கடந்து போகும்போது ஒரு புதிய மாற்றத்தோடு நம்ம கடந்து போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் 10:05 ஆயிடுச்சு, இன்னும் அநேகரை காணலை. என்ன செய்கிறாங்க தெரியல, திருவிந்த ஆராதனை கூட இவ்வளோ லேட்டு அநேகர். ஹல்லேலூயா. சபை அநேக காலியாக இருக்குது. கர்த்தர் நிஜமாவே துக்கப்படுவார். எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது கர்த்தர் துக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம வந்த ஒரு சிலராக இருந்தாலும் நம்ம உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து அவரை பாடி நம்ம துதிக்க போகிறோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கை, உன் பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி எல்லை தொடருமே. கட்டி பிடித்தேன் உங்கள் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும், கட்டி பிடித்தேன் உங்கள் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும். தொடருமே என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம்.
அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம், உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை, அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம், பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம், அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம், அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம், உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை, அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம், அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். நம்ம எல்லாரும் அப்படியே ஜீவ சிந்தையோடு கூட இருக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுருக்கமாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். இன்றைக்கு இந்த மாதத்தில் தேவன் வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்தார். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோட அவர். அல்லேலூயா. எல்லாம் நம்ம டிவிலே வருது பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. The blessing of the Lord makes rich and he adds no sorrow with it. ஆண்டவர் துக்கத்தை வேதனையை அது கூட என்ன பண்ண மாட்டார்? கூட்ட மாட்டார். He adds no sorrow with it. Makes rich. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்றைக்கு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ், அது என்ன ஆசீர்வாதம்னா ஐஸ்வர்யத்தை தரு. ஐஸ்வர்யம்னா என்னது? செல்வம், சொத்து, பணம், இதெல்லாம் ஐஸ்வர்யம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு மனுஷனையும் ஐஸ்வர்யவானாக்குறவரும் ஆண்டவர் தான். 1 சாமுவேல் 2:7 நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம்
அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும். ஆமென். அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுது பாருங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அவர் தான் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவனாய் மாற்றவும் அவரால் முடியும், தரித்திரனாய் மாற்றவும் அவரால் முடியும், தாழ்த்தி போடவும் அவரால் முடியும், உயர்த்தி வைக்கவும் அவரால் முடியும். ஆமென். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 29:12 கூட சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. 1 29:12 அந்த அதில் 28 இதெல்லாம் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்ல அருமையான வாக்குதத்தமான வார்த்தைகள் தான். அவன் தீர்க்காயுசையும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடை பிறந்து அவன் குமாரனாகி சாலமோன். அப்போ யாரை குறித்து சொல்ல? தாவீதை குறித்து சொல்லப்படுது. அவன் தீர்க்காயுசமும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில். யார்? தாவீது மாதிரி நான் வாழணும். எதுமாரி ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி. ஒருவனை தரித்திரனாய் மாற்றுகிறவர் தான், ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறவரும் அவர் தான், தாழ்த்துகிறவரும் அவர் தான், உயர்த்து. அதை நல்லா நம்ம சிந்தையில் கொண்டு வந்துடணும். ஆண்டவரை இல்லாமல் வேற ஒருவரால் நம்மை உயர்த்தவே முடியாது. அல்லேலூயா. சிலர் நம்ம நினைக்கிறோம், ஏன் சாமர்த்தியம், என் கை பலம் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறாங்களாம் ஒரு சிலர். நீங்கள் உபாகமம் 8:17 வாசிக்கலாம். அதை நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 8:17, என் சாமர்த்தியம், நான் ஐடியில் போய் என்ன பண்ணுறேன், என் சாமர்த்தியத்தினால என் கை பலனும் எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க என்ன பண்ண. ஆமாம், ஆண்டவர் ஒரு இமை பொழுது ஒன்றே ஒன்று அனுப்பிச்சிட்டா போதும். கோல்டு வந்துச்சுன்னா உன்னால் போய் என்ன பண்ண முடியாது, அங்கே கை பலனும் ஐஸ்வர்யமாக என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. உனக்கு சம்பாதிக்கத்தக்க பலனை கொடுக்கிறவர் யார்? சத்துவத்தை கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். வழியை திறக்கிறவர் யார்? கர்த்தர் தான். அப்போ இதிலிருந்து என்னன்னா, ஒரு மனிதனை ஐஸ்வர்யவானாக்க யாரால் தான் முடியும்? கர்த்தரால் தான் முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிங்க. என் தேவனை தவிர என்னால் என்ன பண்ண முடியாது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியாது. என்னை உயர்த்த அவரால் தான் முடியும், என் ஐஸ்வர்யமானாக்க அவரால் தான் முடியும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம வேதத்தில் நிறைய பேர் ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக மாற்றிருக்கிறார். உலக பிரகாரமாக ஒரு சில ஆளுங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அது வேறு விஷயம். நீங்கள் பிரசங்கில் போய் அதெல்லாம் வாசிங்க. ஒருவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஆண்டவர், ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு, அனுபவிக்கிற சக்தியை என்ன பண்ணல, எடுத்து போட்டுறாரு. அவனுக்கு அவன் பாதி வயசில் விட்டு போயிடுவான், அவன் வேறு விஷயம். அது இப்போ அவன்கிட்ட நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தவங்கள நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகவும் 18:1 பார்த்தீங்கன்னா ஒரு யோசபாத்தை குறித்து நல்ல ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். யோசபா 2 நாளாகமும் 18:1. சரிம்மா, போதும். யோசபாத்துக்கு என்ன இருந்தது? மிகுந்த ஐஸ்வர்யமும்
கனமும் உண்டாயிருந்தது. அப்போது யோசபாத்து அவனை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தருடைய வழிகளில் அவன் எப்படி இருந்தானா? உற்சாகமாக இருந்தான். பாருங்க, ஆண்டவருடைய காரியமாக அது எப்படி இருந்தால் உற்சாகம் இருக்கணும். மந்துன்னு உட்காந்துருக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்துட்டாக்கா எங்கேருந்து வருதோ உற்சாகம், அவ்வளோ உற்சாகமாக இருக்கணும். உற்சாகம் எங்கேயோ நம்ம மேலே தொப்புன்னு விழணும்னு நினச்சின்னு இருக்கக்கூடாது. நம்மளே தான் என்ன பண்ணோம்? உற்சாகம் பண்ணோம். உள்ளேருந்து நம்ம எழுமணும். அது நான் தேவ சமூகத்தில் வந்துட்டேன். பாருங்கள், யோசபாத்து அவனை ஆண்டவர் ராஜாவாக்குறாரு. அவன் ராஜாவான உடனே கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதை என்ன பண்ணான்? உற்சாகம் கொண்டது. கர்த்தருக்காக நான் நல்ல உற்சாகமாக இருப்பேன். ரெண்டாவது அவனை குறித்து சொல்லப்படுறது 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, யூதேயாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் ஜனங்களுக்கு என்ன பண்ணான்? போதிக்க வச்சான். வேத புத்தகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான். யோசபாத்து சும்மா அவனை ஐஸ்வர்யவான ஆண்டவர் மாற்றில்லை. யோசபாத்து மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது நம்ம வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தானா? அவன் ராஜாவாயிட்டான். இப்போ ராஜாவாயிட்டான், நம்ம இஷ்டம் போல் வாழணும்னு நினைக்கல. கர்த்தருடைய வழியில் எப்படி இருந்தான்? உற்சாகமாக இருந்தான். ரெண்டாவது, தேசம் முழுவதும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை என்ன பண்ணான்? உபதேசிக்கிறவர்களை ஏற்படுத்தினான். அதனால் என்ன ஆகுதுனாக்கா 10ஆம் வசனம் சொல்லுது, யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு எவனும் யுத்தத்துக்கு வரல. ஒரு அமைதி உண்டாச்சு. இந்த வேத புஸ்தகத்தை ஒரு மனுஷன் கனம் பண்ணான்னா, வேதம் அப்படி தானே சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு 119ஆம் சங்கீதத்தில் 165ஆவது வசனம் சொல்லப்படுது இல்லை? வேதத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதத்தை நிறைய நேசிங்க. ஏதோ இந்த பாஸ்டம்மா சொன்னாங்க அதனால் கொஞ்சம் வாசித்து விட்டுட்டோம் நாங்கள் அப்படி நிறுத்திடாதீங்க. நிறைய பேர் வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏதோ ப்ரைஸுக்காக வாசிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி யுத்தம் இல்லாமல் நல்ல சமாதானமாக நீங்கள் வாழணும்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்களா, வேத புஸ்தகத்தை என்ன பண்ணோம்? அனுதினமும் அதை நேசிக்கணும். அதை என்ன பண்ணோம்? இந்த யோசபாத் அதான் செய்தான். அவன் ஒன்றும் செய்யலை. அவன் ராஜாவாயிட்டான். கர்த்தருடைய வழியில் என்ன பண்ணுறான்? உற்சாகமாக இருந்தான். ரெண்டாவது, வேதத்தை எல்லாருக்கும் போதிக்க வச்சிட்டான். இப்போ இன்னும் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதா? கர்த்தரால் ஒரு பயங்கரம் தேசத்தை மூடிக்கொண்டது. அந்த பயங்கரம் வந்ததுனால ஒருத்தன் கூட அவங்ககிட்ட என்ன பண்ண முடியல? கையை காலை அசைக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ கிறிஸ்தவனை வாழ்ந்துட்டு போயிடலாம், சும்மா அப்படியே போகலாம் வரலாம், மேற்போங்க இருக்கலாம், அப்படி இல்லை. கர்த்தருடைய வழியாக உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா. ஒருவனுடைய வீட்டை குறித்து நம்ம வாசிக்கிறது 2 சாமுவேலில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்படுது. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய பெட்டி ஒரு வீட்டில் இருக்குது. கர்த்தருடைய பெட்டி என்னது? கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் ஆண்டவர் எழுதி கொடுத்தார்ல. மோசே கிட்ட 2 பலகை எழுதி கொடுத்தார்ல. அந்த பலகையை வைக்கிற பெட்டி தான் என்னது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டி அது யார் வீட்டில் இருந்துச்சுன்னா அம்மினதாபுங்கிறது தானே
ஒருத்தர் வீட்டில் இருந்தது. அது நீங்கள் அந்த 2 சாமுவேலில் அதுக்கு முன்னாடி வசந்த வாசிங்கெல்லாம் தெரியும். 2ஆம் வசனம் 3ஆம் வசனமெல்லாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருது, அம்மினதாப் என்கிறதான அவன் வீட்டிலேருந்து கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வரும்போது அவனுடைய பையன் 2 பேர், ஒருத்தன் பேர் என்ன பேர் ஊசா, இன்னொருத்தன் பேர் அகியோன். இவங்க 2 பேரும் அந்த பெட்டியை நடத்துகிறாங்க. இந்த பெட்டியை எப்படி கொண்டு போனோன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆசாரியர்கள் லேவியர்கள் அதை என்ன பண்ணோம், சுமந்து கொண்டு தான் போகணும். அப்படி தானே? நீங்கள் அதை தோல் மேலே வச்சு சுமந்துக்கிட்டு போவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். 3ஆம் வசனம் சொல்லுது, அபினதாவின் குமாராகி ஊசாவும் அகியாவும் அந்த புது ரதத்தை என்ன பண்ணாங்க, புது ரதம் ஒன்று செஞ்சு அது மேலே வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான் முன்னாடி நடத்தின்னு போகிறான், ஒருத்தன் பின்னாடி நடத்துகிறான். திடீர்னு மாடு என்ன பண்ணுது, மிரண்டு பெட்டி கீழே போகுதுன்னு இவன் என்ன பண்ணான், ஊசா கூசாமல் என்ன பண்ணிட்டான், கையை நீட்டி அதை பிடிச்சிட்டான். உடனே கர்த்தருடைய கோபம் என்ன பண்ணுச்சு, அவனை அடித்தது அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், செத்து போனான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பெட்டி அதை ஆசாரியர்கள் மாற்றம்தான் அதை தொடணும், அதை சுமக்கணும். ஆசாரியர் சுமக்கிறத இவனுங்க புது ரதத்தில் ஏற்றுறதே தப்பு ஃபஸ்ட்டு. 2வது அதை தொட்டதும் தப்பு. கர்த்தருடைய கோபம் மூண்டது. அதனால் தாவீது ஐயோ இது என் நகரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது எடுத்துன்னு போனது பயந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டில் கொண்டு போய் வச்சிட்றான். பாருங்க, கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் அதை வைத்ததுனால அந்த ஓபேத் ஏதோமை கர்த்தர் என்ன பண்ணுறான், அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். The Lord blessed ஓபேத் ஏதோம் and all the household. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் 3 மாதம்தான் இருந்தது அந்த பெட்டி. கர்த்தருடைய வார்த்தையை யார் யார் வீட்டில் நீங்கள் சுமக்கிறீங்களோ, யார் யார் கர்த்தருடைய வார்த்தையை வீட்டில் பத்திரமா பாதுகாக்கிறீங்களோ, உங்கள் இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை யார் யார் வைக்கிறீங்களோ உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2 பேரை சொல்கிறேன் நான். ஒன்று யார் அவர், யோசபாத்து, இன்னொருத்தர் ஓபேத் ஏதோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்டவர் ஒரு வீட்டில் பார்க்குறாராம், உலாவறாராம். ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாரு, நீங்கள் உபாகமத்தில் அது நீங்கள் 23:14 வாசிக்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்குள்ளே உலாவுகிறார். எதுக்காக உலாவுறனா, உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும், சத்துருவை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கணும்னு அவர் உலாவுகிறார். அங்கே அசுசியான காரியத்தை கண்டால் அவர் என்ன பண்ணுறாரா, ஆமாம். அப்போ ஒவ்வொரு வீட்டிலேயும் கர்த்தருடைய வார்த்தை அங்கே பரிசுத்தமாக இருக்க வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் அவங்க உண்மையாய் தங்கியிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் ஓபேத் ஏதோம். கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் அந்த குடும்பம், அந்த வீடு அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தது. அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஓபேத் ஏதோமை சும்மா அவனை ஆசீர்வதிக்கலை. அவன் வீடு எப்படி இருந்தது, சுத்தம் உள்ளதாக இருந்தது, அசுத்தம் இல்லாது இருந்தது. நீங்கள் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் கூட எப்படி இருக்கணும்னா, உங்கள் வீடு தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அது எப்படி இருக்கணும்,
சுத்தமாக இருக்கணும். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கணும். ஒரு சில வீட்டுகளில் போனால் அங்கே துணிகளை அவுத்து இங்கே போடுறது, அங்கே போடுறது, துவைச்சி எடுத்துன்னு வந்தது அதை அப்படியே சொட்டி அடிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ தேவன் பார்ப்பார், என்னடா இந்த வீடு இப்படி இருக்குது. இப்போ நம்மளே ஒரு மனுஷனை அருவருக்கிறோம்ல, அப்போ தேவன் தான் பண்ணுவார், அருவருப்பார். அப்போ நம்ம வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற இடம், நம்ம வசிக்கிற இடம். ஏன்னா தேவன் பாளையத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். பாளையம் என்பது நாம் வசிக்கிற வீடு. இந்த வீட்டை அவர் வந்து உலாவி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சுத்தமாக எல்லாத்தையும் அவரை மகிமைப்படுத்தி அவருக்காக நீங்கள் வாழ்ந்தீங்களா, ஐஸ்வர்யம் உங்களை தேடி என்ன பண்ணுவான் தாங்க. உலகத்தில் சொல்கிறானுங்க, என்னமோ ஒரு அர்த்த சஷ்டிமி கித்த சஷ்டிமி எது சொல்லி நீங்கள் வாங்கிட்டீங்களா, என்ன ஆகும் உங்களுக்கு? அட்சய தட்சிமியா? அது எனக்கு வாயில் வரல. அட்சய தட்சிமி ஐஸ்வர்யம் வந்து பொறிக்கணும். அது இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணோம், கீழ்ப்படிந்து அதை காத்து கொண்டீங்களா, ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு அருமையான பக்தர் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26:13. ஆமென், அல்லேலூயா. சரி, எவன்? ஈசாக்கு. வெரி குட். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர என்ன பண்ணா, விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். The Lord blessed him and the man became rich and gained more and more until he became very wealthy. இந்த ஈசாக்கு வர வர என்ன பண்ணுறான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனாக மாறிட்டான். ஏன்னா தேவன் அவனை என்ன பண்ணிட்டாரு, ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார். சரி, ஈசாக்குக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் என்ன செஞ்சான்? எதனால் அவனை செஞ்சுருக்கணும்ல, சும்மா கொடுத்துருவார் ஆண்டவர். நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஐஸ்வர்யம் என்ன பண்ணணும், நான் ரிச் மேனாக மாறிடணும். அப்போ போயிட்டு என்ன பண்ணோம், இந்த இதில் தேர்தலில் தான் போய் நிற்கணும். நீங்கள் அவனுக்கு பாதியில் விட்டு அம்பவனு போவானுங்க. அல்லேலூயா. சரி, அவனுக்கு அதை நமக்கு வேணாம். ரைட். அப்போது ஈசாக்கு என்ன பண்ணுறான்னா, அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அல்லேலூயா. எந்த நேரத்தில் விதை விதைத்தாச்சுமா? தேசம் முழுவதும் என்ன இருக்குது, பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. தேசம் முழுவதும் பயங்கரமான பஞ்சம். தேசத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு என்ன பண்ணுறான், விதை விதைத்தான். அல்லேலூயா. கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதித்து என்ன பண்ணிட்டாரு, 100% அவனுக்கு கொடுக்குறார். ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன் அப்படியே சொல்லிக்கிறாரு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கொடுத்தால் கொடுப்பார், விதைத்தால் அறுப்பாய். விதைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஈசாக்கு உலகமே பஞ்சத்தில் இருக்குது, அவனுக்கும் பஞ்சம்தான் இருந்திருக்கும். ஆனாலும் அவன் என்ன பண்ணான், விதைத்தான். அல்லேலூயா. அவன் விதைத்தான், கர்த்தர் அதை விளைய செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஆண்டவர் அவனுக்கு விளைய செய்து அவனுக்கு 100 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கிறதுனால ஐஸ்வர்யமானானா. அப்புறம் வர வர என்ன பண்ணான், விருத்தி அடைஞ்சிட்டான், மகா பெரியவனாக மாறிட்டான். அப்போ இந்த பூமியில் கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க.
நம்ம தான் நினச்சிருக்கிறோம். அப்படி இல்லை. நீ கர்த்தர் மேலே ஆணித்தரமாக நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. எரேமியா 17 அதிகாரத்தில் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் அப்படியா அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் பச்சையாக இருப்பான் எப்பவுமே. அவனுக்கு வறட்சி வந்தால் கூட அது அவன் என்ன பண்ணாது, பஞ்சம் வந்தால் கூட அது அவன் முந்தின வாரத்தில் ஒன்று சொன்னேன், நீங்கள்லாம் உன்னை பார்த்து சிரிப்பீங்கன்னு சொன்னேன். என்னது சொல்லுங்க பாலாம்? என்ன பாஸ்டர் நாங்கள்னா பைத்தியமா சும்மா சிரிக்கிறதுக்கு? சிரிப்பீங்கன்னு சொன்னேன். நகைப்பீர்கள். எதை பார்த்து? ஐயோ நேற்று சாப்பிட்டதே எங்களுக்கு சொன்ன பாருங்க. பாழாக்குதலையும் பாழாக்குதெல்லாம் கொள்ளை நோய் தான். பஞ்சத்தையும் அட என்னப்பா நீங்கள் சரிப்பா யோபு 5 எடுங்க போ. யோபு 5 அங்கே தான் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். எனக்கே வயசாகி போச்சு, எனக்கே ஞாபகம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்ன அப்புறம் என்னத்தை பார்த்து? பாழாக்குதலையும் நகைப்பீர்னா என்னது? சிரிப்பீர். அப்போ பஞ்சம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? துன்பம் வரும் வேலையில் என்ன பண்ணுங்க? சிரிக்கிறீங்களா? ஏன்னா பாஸ்டர் உங்களுக்கு வந்தால் தெரியும் அப்படின்றீங்களா? அல்லேலூயா. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நகைப்பீர்கள்னா சிரிப்பீங்க. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பஞ்சம் பசி வரும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அது ஆணித்தரமாக உள்ள எழுதி வச்சணும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் எனக்கு பஞ்ச காலத்தில் 100 மடங்கு என்ன பண்ணுவார்? என்னை ஆசீர்வதிப்பார். எது பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யமானா வர 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 என்ன பண்ணா? விருத்தி அடைந்தான். மகா பெரியவனாக கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சார். அவனை பார்க்குறவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறானுங்க? பொறாமை வரணும். நம்ம சபையில் நீங்கள்லாம் நல்லா மகா பெரியவங்கள மாறணும். உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து இடிச்சுக்கின்னு சாகணும். அல்லேலூயா. எதிர்பார்க்கிறது ஆசை. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் நல்லா உயர்த்தி வைக்கணும். பஞ்ச காலத்தில் கூட நீங்கள் எல்லாம் உயர்ந்து நல்லா வர 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 எப்படி இருக்கணும்? அப்பா இவன்டாப்பா அந்த சபைக்கு போகிறான், இவனுக்கு வந்து பஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு எல்லோரும் பார்த்து சொல்லணும். சும்மா கும்முன்னு இருக்கணும் நீங்கள். அல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சிங்க. விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்ம பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு கொடுப்பதை நாம் கொடுத்தால் அவர் திரும்ப நமக்கு என்ன பண்ணுவார்? ஆமாம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அவர் தான் கொடுக்கிறவர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் விதைக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஆண்டவருக்காக விதைக்க வேண்டும். நான் பாஸ்டர் எங்கேயோ சுற்றிக்கிறேன் இங்கே வந்துட்டாருன்றீங்களா? நான் சொல்கிறது பணத்தை மட்டும் சொல்ல, உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு விதைக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காந்து தியானம் பண்ணணும், ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, நான் கர்த்தரையே தேட மாட்டேன், ஆனால் எனக்கு அப்படியே வந்து கொட்டின்னு எல்லாம் எனக்கும் ஒட்டாது, உத தான் கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாப்பாடும் வந்துடுச்சு, சீக்கிரம் முடிச்சிடுறேன், டோன்ட் வரி. அல்லேலூயா. சரி,
இன்னொரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ராஜாவாகிய சாலமோன் என்ன பண்ணானா? ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனா இருந்தான். சாலமோன் அவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாலமோனுக்கிட்ட ஆண்டவர் சின்ன வயசுலேயே அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவாகிட்டாங்க. ராஜாசனத்தில் உட்காந்துங்கிறாரு. ஆண்டவர் வந்து தரிசனத்தில் கேட்குறாரு, அப்பா அவனுக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை செய்வேன். அவன் ஒரு அருமையான ஒரு ஆண்டவருக்கு உகந்த ஒரு விண்ணப்பத்தை வச்சான். என்ன விண்ணப்பம் வச்சான்? ஆண்டவரே, வலது கைக்கு இடது கைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதுப்பா. நான் போக்குவரவு தெரியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இவ்வளோ பெரிய சமஸ்த இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ராஜாவாகிட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தார ஆண்டவரே. இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க? ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான். நம்மக்கிட்ட கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணிப்போம்? நம்ம என்னென்னது கேட்டிருப்போம். அல்லேலூயா. அவன் கேட்டான் பாருங்க, நல்ல அருமையான விண்ணப்பம் வச்சான். அதான் உகந்த விண்ணப்பம். எனக்கு ஞானத்தை தார ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் கேட்டார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு இதுவரைக்கும் எவனுக்கு இல்லாத ஞானமும் தருவேன். அதான் என்ன சொல்லப்படுது? ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். அப்போ ஞானத்தை கொடுக்குறவரும் தேவன் தான், ஐஸ்வர்யத்தை கொடுக்குறவரும் தேவன் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானம் ஆண்டவர் கிருபையாக கொடுக்குறார். அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஒரு முறை ஒருத்தர் சொல்கிறாங்க, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் மிகுந்த ஞானவான்கள். அங்கே தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. 120 நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறாங்களா அவங்க. எத்தனை? 120. ஆனால் இந்தியாக்காரன் ரொம்ப அப்படியே இதையும் அதையும் சொல்கிறானே, இந்தியாவில் ஒரே ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறான். இஸ்ரேல் என்பது ஒரு சின்ன நாடு. அதிகபட்சம் ஒரு 90 லட்சம் அப்படி தான் அவங்க ஜனத்தொகையை. அந்த சின்ன நாட்டில் எத்தனை நோபல் பிரைஸ் வாங்கிட்டான்? 120 நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறான். ஆனால் இவ்வளோ பெரிய எத்தனை கோடி இங்கே? 150 கோடி ஆயிடுச்சா? ரைட்டு. 150 கோடி இருக்கிற ஜனங்க மத்தியில் ஒரே ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறான். அப்போ இவனை கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அனந்த ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனுக்கு அவன் கேட்டான், ஜெபித்தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. அந்த ஞானத்தின் மூலமாய் அவன் கேளாத ஐஸ்வர்யமும் அவனை தேடி என்ன பண்ணுது? நம்ம கூட நல்ல உகந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கணும். சும்மா அலப்பக்கூடாது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமாக இருக்கணும். பெருக்கமாக ஒரே சுற்றி 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 ஜாம் பண்ணி அதை மேலே அனுப்பிடுறத விட ஏத்தா வியாதி அங்கே அது ஊசலாடிங்குது. இந்த அம்மா போய் அங்கே ஜாம் பண்ணுதான். போய் ஆண்டவரே அமெரிக்கா யுத்தத்தை ஆண்டவரே நிறுத்துங்க, ஆண்டவரே ரஷ்யா யுத்தத்தை நிறுத்துங்க ஆண்டவரே. இங்கே போய் அங்கே போய் அப்படியே சுற்றி 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 இஸ்ரேல் யுத்தம், அந்த யுத்தம், இது இந்தியாவுக்கு எலெக்ஷனு, அது இதுன்னு இது ஃபுல்லாக சுற்றிக்கின்னு வரும்போது அது போகிற கேஸ் என்ன பண்ணிச்சு? அது டிக்கெட் வாங்கிட்டு போயிடுச்சு. மூச்சு பார்த்தான்னா இல்லை, நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதுக்கு உகந்த கருத்தாக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஜெபம்னா கருத்தாக ஜெபம் பண்ணணும்.
இங்கே பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, பார்த்து ஒத்து கவனிச்சுன்னு, இந்த குறிப்புக்காக மட்டும் ஜெபம் பண்ண, அந்த குறிப்புக்கு மட்டும் ஜெபம் பண்ணிடணும். அந்த குறிப்பை விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. அதான் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். ஏன்னா தேவன் வானத்தில் இருக்கா, நீ எங்கே இருக்கிற? உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்தில் உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது கூட ரொம்ப கருத்தாக ஆண்டவரை தேடணும். கண்ணை மூடிக்கின்னு நம்முடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல். எஜமான்கிட்ட வேலைக்காரன் எப்படி நிற்பான்? எதனா என்ன கொடுப்பாரோ தெரியலையே அப்படின்னு நிற்பான்ல எதிர்பார்த்து. அது மாதிரி நம்முடைய எஜமானாக்கி ஆண்டவர்கிட்ட நம்முடைய கண்கள் நேராக்கி அவர்கிட்ட நீ உகந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவார். ஆமென். சாலமோனுக்கு அதான் ஆண்டவர் கொடுத்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சரி சரி போதும். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. எசேக்கியாவுக்கு என்ன இருந்தது? மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. எசேக்கியா ராஜா, அவனை குறித்து நம்ம நல்லா நிறைய செய்தியெல்லாம் கேட்டுக்கிறோம். எசேக்கியா ராஜா பிரச்சனை வருது, போராட்டம் வந்துடுச்சு, எதிரி வந்துடுறான், சத்துரு வந்து அவன் என்ன பண்ணுறான், ஏளனமாக பேசுகிறான். இந்த எசேக்கியாவை நம்பாதீங்க, என் கைக்கு ஒரு தேவனும் என்ன பண்ண முடியாது, தப்பி வைக்க முடியாது. சனகரிப்பு, ரப்சாக்கே இவெல்லாம் வந்து சும்மா கூக்குரல் இடுறான். எசேக்கியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எசேக்கியா ஒன்று செய்கிறார், தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கூப்பிடுறார். எசேக்கியாவும் ஏசாயாவும் என்ன செய்கிறாங்களாம்? தேவனை நோக்கி என்ன பண்ணாங்களாம்? அபயமிட்டார்கள். அல்லேலூயா. அபயமிட்டார்கள்னா என்னது? கூக்குரல், புலம்புறாங்க. ஐயோ ஆண்டவரே, இந்த அற்பமான மனிதன் இவ்வளோ பேச்சு பேசுகிறானே, எங்களால் தாங்க முடியல, எங்கள் காதில் என்ன பண்ண முடியல, கேட்க முடியலையா ஆண்டவரே, இவ்வளோ பேச்சு பேசுகிறானப்பா, ஜனங்களை வழிவிலைக்கு போக வைக்கிறதுக்கு அவன் என்னென்னவோ சொல்கிறானே ஆண்டவர் அப்படின்னு இவங்க தேவனை நோக்கி என்ன பண்ணாங்க? அப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம கூட பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது நம்ம தேவனை நோக்கி என்ன பண்ணோம்? புலம்பணும். ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட போகணும் நேராக, வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஐயோ என்ன தெரியலையே, எப்படி பண்ணலாம், அவனை பிடிக்கலாமா, இவனை பிடிக்கலாமா, இவங்கிட்ட போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே இல்லை, யாரை பிடிச்சிக்கணும்? ஆண்டவருடைய பாதத்தை அப்படியே பற்றி பிடிச்சிக்கணும். ஆண்டவரே என்னால் தாங்க முடியலப்பா, என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறானே. தேவனை நோக்கி என்ன பண்ணாங்க? 2 பேரும் அபயமிட்டாங்க. என்ன நடந்தது? தேவன் என்ன பண்ணாரா? ஒரே ஒரு தேவதூதன் என்ன பண்ணாராம்? அனுப்பினார். ஒரே ராத்திரியில் எத்தனை பேரை வெட்டி சாய்ச்சாவன்? 1,85,000 பேர். 1,85,000 பேரை வெட்டி காலி பண்ணிட்டான் ஒரே ராத்திரி. எத்தனை தூதன்? ஒரே ஒரு தூதன். ஒரே ஒரு தூதன் அனுப்பினார், அவ்வளோதான். 1,85,000 பேர் எல்லாம் செத்த பிரேதங்களாக இருந்தான். எவன் கூக்குரல் இட்டானோ அவன் செத்த முகமாக என்ன பண்ணானா? திரும்பி ஓடினான். அவன் கர்ப்ப பிறப்பானவனே அவனை என்ன பண்ணிட்டான்? வெட்டி கொன்று போட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்த சம்பவம் அங்கே வேதத்தில் இருக்குது.
எசேக்கியாவின் நாட்களில். அப்போ பாருங்கள், எசேக்கியாவுக்கு ஐஸ்வர்யம் கனமும் வந்தது. அவன் கர்த்தரை எப்படிப்பட்டான் நோக்கி புலம்புறான். பிரச்சனை வரும்போது எந்த மனுஷனை நாடி ஓடல, அவன் எவங்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கல, தேவனிடத்தில் ஓடினான். நம்ம கூட என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். என் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று ஒரு அறிவு நமக்குள்ளே வர வேண்டும். அவன் மனுஷன், அவனோடு இருப்பது என்னது, மாம்ச புயம். ஆனால் என்னோடு இருக்கிறது யாரு, சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்கள், 3 விதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஐஸ்வர்யம் வரணுன்னாக்கா யோசபாத்து மேலே நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய வழியில் எப்படி இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். வேதத்தை என்ன பண்ணோம், ஆமாம் போதிக்கணும், காத்து கொள்ளணும். ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நம்ம வீட்டில் பத்திரமாக பாதுகாக்கணும். இப்படி இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஐஸ்வர்யத்தை தருவார். 2வதாக, எந்த காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, விதைக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். நம்ம விதைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை விளைய செய்வார். அந்த அறிவு நமக்குள்ளே வரணும். ஐயோ நம்ம வேஷமானா இதுவும் போயிடுமேன்னு இல்லை. ஒரே ஒரு சின்ன அடையை சுட்டு அந்த சாரி பாத்தி விதம் என்ன பண்ணா, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. சின்ன அடையை எடுத்து போய்ட்டு ஊழியக்காரனுக்கு செஞ்சு கொடுத்தா. ஆனால் பஞ்சகாலம் முழுவதும் ஆயிடுச்சாங்க. பானையில் குறையவே இல்லை, பாட்டிலில் எண்ணெய் குறையவே இல்லை, திருப்தியாக சாப்பிட்டா. 3வதாக, சாலமோன், எசேக்கியா ராஜா, இவங்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஐஸ்வர்யவனாக அவங்கள உயர்த்தினார்னா. அவன் சாலமோன் ராஜா நல்ல உகந்த ஒரு விண்ணப்பத்தை வச்சான். எசேக்கியா பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி அபயம் விட்டான். எல்லோரும் இறந்து நிற்கலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்தில் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன பண்ண மாட்டார், வேதனையை கூட்டவே மாட்டார். அப்போ நீங்கள் ஐஸ்வர்யவனாய் மாற வேண்டுமானால் நமக்கு முன்பாக நிறுத்தின அருமையான நம்முடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல உற்சாகமாய் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும், அநேகருக்கு போதிக்க வேண்டும், அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும், விதைக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரை நோக்கி உகந்த விண்ணப்பம் வைக்கிறவர்களாய், ஆண்டவரை நோக்கி எந்த சூழ்நிலை அபயமிடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அத்த நிச்சயமாகவே நம்மை தேவன் உயர்த்தி வைப்பார். ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க் யூ ஜீசஸ். க்ளோரி ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காப்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காப்பவரே காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை
உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா.